பிக் பாஸ்ல பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேரையுமே மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஆசைய ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல ரெட் கார்டு வாங்கி பாரு மற்றும் கமருதீன் இந்த ஒரு சீசனை விட்டு வெளியே போயிருந்தாங்க. அவங்களோட வெளியேற்றத்திற்கு பிறகு ஷோ அப்படிங்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். அவங்க இருக்கும்போது ஏதாவது ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப அது டோட்டலா குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது ஒரு புறம் இருக்க இப்ப எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு. பாரு மற்றும் கமருதீனை தவிர இவங்க 2 பேத்துக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரதுக்கு மறுபடியும் அனுமதி கிடைக்குமா? ஏன்னா கடைசி வாரம் அவ்வளோதான். இன்னொரு 4 நாள்ல ஷோவே முடிய போகுது. அட்லீஸ்ட் இந்த ஒரு டைம்ல அவங்க உள்ள வந்தாங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரு வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு இல்லையா? அத சரி பண்றதுக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையும். அண்ட் இந்த ஒரு சான்ஸ சேனல் வந்து ஏற்படுத்தி குடுக்குமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பாரு மற்றும் கமருதீனோட ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ரெட் கார்ட ரிவோக் பண்ண வேணாம். ரெட் கார்டு அப்படியே கூட இருக்கட்டும். பட் ஃபைனல் ஸ்டேஜ்லயாவது அவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க. ஒவ்வொரு இயரும் முடியும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சீசன்ல யார் நல்லா பாத்திரம் வெளக்குனா, யாரு கிளீனிங்கா வச்சிருந்தா, யார் வந்து நல்லா சமைச்சா, இந்த மாரி அவார்ட்ஸ் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த சீசன் ஃபுல்லாவே எங்கேஜிங்கா வச்சிருந்த பெர்சன் அப்படின்னா, அது பாரு மற்றும் கமருதீன் தான். அவங்களுக்கு அந்த ஒரு அவார்ட் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதற்காகவாவது அவங்க ஃபினாலே ஸ்டேஜுக்கு கூப்பிடுங்க. இந்த ஒரு கெட்ட பேரோட இருந்தா அவங்களோட கரியருக்கும் சரி, பர்சனல் லைஃப்க்கும் சரி, கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல களங்கம் ஏற்படுத்தும். அந்த ஒரு காரணத்தினால அவங்க 2 பேத்தையும் பிக் பாஸ் வீட்டுக்கு கூப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபினாலே ஸ்டேஜுக்காவது கூப்பிடுங்க அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரசிகர்கள் கோரிக்கையும் நியாயமானதுன்னு தான் சொல்லணும். ஒரு தப்பு பண்ணதுக்காக அவங்களோட டோட்டல் லைஃப்பும் தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லிடக்கூடாது. வெளியில ரசிகர்கள்ட்ட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. வெளியில கொண்டாடக்கூடிய மக்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் என்ன அக்செப்ட் பண்ணாமயா இருக்க போறாங்க. ஸோ அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா சாண்ட்ராவும் உள்ள வருவாங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் பேச சான்ஸ் கிடைக்கும். அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ண சான்ஸ் கிடைக்கும். சாண்ட்ரா அவர்கள் மன்னிக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது இந்த ஒரு ஷோவையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா மேல இருந்த மிஸ்டேக், பாரு மற்றும் கமருதீன் மேல இருந்த மிஸ்டேக் இதெல்லாம் வெளிய போகும். அண்ட் இந்த சீசன் முடியும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல பிடித்தமான ஒரு சீசனா முடியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த ரசிகர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போய்க்கிட்டு இருக்கும்போதே. அண்ட் இந்த ஒரு விஷயத்த சேனல் தரப்பு ஏற்பாங்களா? அந்த ஒரு பிக் பாஸ் டீம் ஏற்பாங்களா? அண்ட் இதெல்லாம் தாண்டி பாரு மற்றும் கமருதீனுக்கு இன்வைட் பண்ணும்போது அவங்க மறுபடியும் அதே மனசோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்களா? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. கமருதீன் அவர்கள் கூட பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காரு. நிறைய பேத்த பார்த்து பேசினாரு. அது மட்டும் இல்லாம கானா வினோத் கூட பேசியிருந்தாரு. ஆனா பாரு அவர்கள் இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியல. இதுவரைக்கும் சோசியல் மீடியா சைடும் அவங்க எட்டி பார்க்கல. ஸோ கண்டிப்பா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வரணும். அடுத்து அவங்க வந்து நல்ல பேரோட வெளியே போகணும் அப்படிங்கிறது பாரு ரசிகர்களுக்கும் வேண்டுகோளா இருக்கு. என்ன பண்ண போறாங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.